அண்ணா நான் பெரும்பாலும் அப்படி யார் சொன்னாங்கண்ணா? ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்போவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனால் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்குது, டபுள் இன்ஜின் இருக்குது. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்குது. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்குது. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணுறார், சேசி இருக்குது. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார், அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கேக்கார் எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில், காலேஜ் ஹாஸ்டலில் பாத்ரூமில் போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனால் கறிக்கட்டையில் கிறுக்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்குது. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூமில் கிறுக்கிறவன் அசிங்கமாக இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்தில் முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்றைக்கி திமுகக்கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில் முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ்னு. தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வா கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரோ அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானே நீங்களும் பார்க்க போகிறீங்க, நாங்களும் பார்க்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா நான் அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, வந்து பண்ணட்டும். ஆனால் இன்றைக்கி பேசும் பொழுது அவருக்கு என்னென்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன்.